எப்படி பார்க்குது? நாய் வருதான். அது எப்படி பார்க்குது? ஐயோ நாய் வருது. பொன்னி வருது. ஏன் இங்கே வாடி. ஐயோ இங்கே வா. இங்கே வா. இங்கே பாருங்க என்ன எப்படி நிற்கிறான்னு. தலை என்ன சொல்லிட்டு போ. அது தரத்தி விடுங்க. சரி போ. அப்புறமா தரேன். நீ வா, ஒன்றும் பயப்படப்பா ஜெராக்ஸு. நாங்கள் இருக்கிறோம்ல, வா. அவன் வரமாட்டான், வா. இந்தா ஜெராக்ஸ் விடியா விடியா வறுக்கும் போது என்ன வீடியோ. உடம்புல இருக்க தெம்ப வச்சு தான் மீன் ஆக வேண்டியிருக்கு. இந்த அருவமனையில் ஒன்றுமே இல்லை. டெய்லி அஞ்சாதுன்னா நான் வந்து தீத்தாமல் வந்துட்டேன். சூப்பராக இருக்குல்ல. அப்படியே மசாலா போட்டு பெரட்டி வறுத்து சாப்பிட்ருவோம். இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். என்ன பண்ணுது? சாப்பிட்றானே. எவ்வளோ நேரம் வாசனை அவனுக்கு. புலம்பிட்டு கிடக்குது அந்த ஃபோனை. புலம்பல் தான். நான் வந்து வீட்டில் போய் நல்லா சூப்பராக கழுவி எடுக்கணும். இங்கே எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கு வேண்டி எடுக்கிறேன். இங்கே வைக்கிறோம். எடுத்துக்கோ. ஃபோனை ஆன் பண்ணாமே பேசிக்கிட்டு நான் பாட்டுக்கோ சட்டி அடுப்பில் வச்சு கடலில் ஊற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆன் பண்ணுறேன். சரிங்க, இப்போ சட்டி அடுப்பில் வச்சு கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்குறேங்க. இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் எடுத்து வைக்கல, இருங்க ஒரு நிமிஷம். இவ்வளோ வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. வெந்தயம் போட்டு செவக்கட்டுங்க. அதுக்குள்ளே இந்த டப்பாவில் மூடி வச்சிடலாம். சேர்ந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா புளி தண்ணி, வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சுருக்குறேங்க. அது கூட தேங்காய் பார்த்திங்கன்னா அரை முடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சின்ன மிக்ஸி சாரில் அரைச்சோம், அரை போடலை. அப்புறம் பெரிய மிக்ஸியில் சாரில் அரைச்சதுனால கொஞ்சம் குறகுறப்பாக போயிட்டு பரவாயில்ல. இதே கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் செவந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தாச்சுங்க. இந்த கரண்டியால் தான் வதக்கி ஆகணும். தண்ணியை குடிங்கப்பா. ஆமாம் நாங்க மீன் சிலேப்பி மீன். ஓகே, நாட்டு சிலேப்பி மீன். இது வந்து நல்ல குளத்துல பிடிச்ச மீன். பார்த்திங்கன்னா நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா நானே அரிஞ்சு எடுத்தேன். அப்புறம் இவருங்க சதைப்பகுதியெல்லாம் எடுத்து இதில் வந்து மசாலா போட்டு பரட்டிட்டு. என்னென்ன மசாலான்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகு, குழம்புத்தூள் அத்தனையும் போட்டு நல்லா அரைச்சி அம்மியில் அரைச்சி கிளறி வச்சுருக்கேங்க.
அது ஃபஸ்ட்டு இதெல்லாம் கலரி வச்சு விட்டு தான் இது பூரா நாங்கள் ரெடி பண்ணோங்க. அது வரைக்கும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். குழம்பு இது பாருங்க, தக்காளி வதங்கிட்டுருக்கு, முக்கால்வாசி வதங்கி வந்துடுச்சுங்க. தோசைக்கல் அடுப்பில் போட்டு தோசைக்கல் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி இழுத்து இழுத்து விட்டுக்கலாங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் சூடாகட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்ச மசாலாலாம் சேர்த்துடலாம். எங்கள் வீட்டில் 2 பேர் தான், அதனால் நாங்கள் அளவாக வைக்கிறோம் குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்கணும். நல்லா கொதிச்சது பிறகு கொஞ்சம் குழம்பு எடுத்துருவோம். மீன் குழம்பு சாப்பிட மாட்டார் எங்கள் வீட்டுக்காரு, அதனால் புளி குழம்பா கொஞ்சமாக எடுத்துருவோம். சரியா? இப்போ வந்து கல் காஞ்சிச்சு பாருங்க, ஆவி பறக்குதா. சத்த நேரம் ஆறட்டும், அதனால் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ மீனை சேர்த்துடலாமா? கண்டடை எல்லா மீனுமே ஒரே கல்லில் சேர்த்துடலாங்க. கலராக இல்லைன்னு பார்க்காதீங்க. கலருக்கு நான் கலர் பொடியும் போடல, தனி மிளகாத்தூளும் நான் போடலை. சரிங்களா? நான் போட்டதெல்லாம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பக்கமும் எண்ணெய் போடுற மாதிரி இந்த மாதிரி இப்படி சாய்ச்சி விட்டுக்கணும். வருது வரும், கடைசி வரைக்கும் வருது. அதுமாரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி சாய்ச்சி விட்டுக்கணும். அப்புறம் இஞ்சி இருக்கு, அந்த பக்கம் சாய்க்கலாம். எல்லா பக்கம் எண்ணெய் போடுற மாதிரி பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சாக்க நல்லா சீக்கிரமாக வெந்துடும். சரிங்களா? குழம்பு கொதிக்கிட்டோங்க. கொதிக்க விட்டு மீன் போடுறோம் பார்க்கலாம். இதெல்லாம் பாதி வெந்துருக்கு. இப்போ வந்து கரட்டி போட்டுக்கலாங்க. பாருங்க, சூப்பராக இருக்குங்க. அது ஒரு கையில் போனை பிடிச்சிட்டு பறக்கானா அது கொஞ்சம் லேட்டாகும். இல்லைன்னு வச்சுங்க, 2 கையாலும் பறக்க மாதிரி இருந்தால் இந்த ஸ்பூனை வச்சு 2 பக்கமும் பரட்டி தரலாம். ஒரு கையாலே பரட்டுறதுனால பரண்டுக்க. சூப்பர் சூப்பர். நல்லா முருகிற வரைக்கும் வேகணும். சிம்மிலே வச்சு வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். பேராமடி. ஓகே, அவங்க மட்டும் கொஞ்சம் சொன்ன பிச்சு கேட்க மாட்டேன்ட்டாங்க. சொன்னதும் கேட்டுக்கிட்டாங்க. நீ என்ன பரவாயில்ல, அவ்வளோதாங்க. நல்லா வெந்துட்டு இருக்கோம்.
இவங்க இந்த பக்கம் வந்து குழம்பு கொதிச்சுட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கும். மீன் போடுறதுக்கு முன்னாடியே வெறும் குழம்பு எடுத்துக்கும். சரிங்களா? எங்கள் வீட்டில் ஒரு ஆள் வெறும் குழம்பு தான் சாப்பிடும், மீன் குழம்பு சாப்பிடாது. அது ஒரு வேளைக்கு தான் சாப்பிடுவாங்க. வெறும் குழம்பு எடுத்து வச்சு அவங்களுக்கு புளிக்குழம்பு. இப்போ வந்து இந்த மீனை சேர்த்துடலாங்க. வறுத்துக்கிட்டே இருக்கிறேன்டா. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுமா போட்டோம்னா அப்படியே கரெக்டாக வேணும். அப்படியே குழம்பு அமுங்கிற அளவுக்கு அப்படியே அமுக்கி விட்டுறேன். அப்படியே தான் அப்புறம் இந்த பக்கம் ஒரு பக்கம் மீதி வருது. இந்த பக்கம் இருங்க. வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்கிட்டுங்க. மீன் நல்லா வேகட்டுங்க. சிம்மிலே வேக. சரி, வெந்தத்துக்கு காமிக்கிறேன். ரெடி ஆச்சு பாருங்க. எல்லாம் கரையாமல் அப்படியே இருக்கு பாருங்க. சூப்பரான வாசனையாக இருக்குது. சூப்பராக இருக்கா? குழம்பு ரெடி ஆகிட்டு, இந்த மீன் வறுவலும் ரெடி ஆகிட்டு, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். நீங்களே ரிவ்யூ பண்ணி சாப்பிடுங்க. ஓ சரி சரி, ரெடி ஆகிட்டு இப்போ தான் ஆஃப் பண்ண போகிறேன். சரி, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களே ரிவ்யூ சாப்பிடுங்க. பாருங்கள், 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி 50 ரூபாய்க்கு குழம்பு, 50 ரூபாய்க்கு வறுவல். ஓகே, பாய்.